ஹாய். நம்ம நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து நம்ம ஆர்டிகல் 2 பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது நாள் வரைக்கும் நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து ஆர்டிகல் 1, ஆர்டிகல் 32 இதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம ஆர்டிகல் 2 பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாங்கிறது அன்னைக்கு இதை உருவாக்கின டைமில் 1950 இருக்கிற இந்தியாவே எப்போவுமே இருக்காது இல்லையா? ஸோ 2020, 2025, 2030 இந்தியா எப்படி வேணால் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா கூட நிறைய கண்ட்ரிஸ் உள்ளே ஜாயின் ஆகலாம், இந்தியாவோட இடமா ஜாயின் ஆகலாம், இல்லை நிறைய இந்தியாவோட நிலப்பரப்பு இல்லாத வெளி நிலப்பரப்புகள் இந்தியா கூட சேரலாம். அப்படி சேர்ற மாதிரி இருந்தால் அதை சேர்றதுக்கான பவரும் அதோட கண்டிஷன்ஸையும் யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவோட பார்லிமெண்ட் தான். ஸோ ஆர்டிகல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்தியாவை சம்மந்தம் இல்லாத, அதாவது இந்தியாவோட நிலப்பரப்பில் இல்லாத வெளி டெரிட்டரிஸ், வெளி எல்லைகள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இலங்கையில் இருக்கிற கச்சத்தீவு இருக்குது இல்லையா, அந்த கச்சத்தீவு இலங்கையோட கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ ஃப்யூச்சரில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்து கச்சத்தீவை வந்து இந்தியாவோட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதை என்ன மாதிரி ஜாயின் பண்ணணும், என்ன நேமில் ஜாயின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கச்சத்தீவை வந்து இந்தியாவோட பவுண்ட்ரிஸ்குள்ளே கொண்டு வரதை யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியாவோட பிரசிடென்ட் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் கிடையாது, எந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரும் கிடையாது, இந்தியாவோட பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணும். ஸோ இந்தியாவோட பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த பவர் இருக்குங்கிறது தான் ஆர்டிகல் 2 வந்து டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ இந்த ஆர்டிகல் 2 வந்து அப்போ என்ன, புது இந்தியாவில் வந்து புது நிலப்பரப்பை உருவாக்குறது, அதாவது புது ஸ்டேட்டை உருவாக்குறது, இல்லை புது எல்லைகளை உருவாக்குறதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆர்டிகல் 2 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் இந்தியாவோட நிலப்பரப்பை, இந்தியாவோட பவுண்ட்ரிஸு ஃப்யூச்சரில் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பவர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம்னா அது பார்லிமெண்ட் தான். அவங்க தான் அதை முடிவு பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து இப்போ வருதுன்னா இது ஓகே, இது இப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது படிக்கும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இலங்கையோட கச்சத்தீவு வந்து இலங்கையோட பவரில் இருக்குது. நம்ம இந்த ஆர்டிகல் 2 வச்சு உடனே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி முடியாது. ஆர்டிகல் 2ங்கிறது வந்து அது பவர் இருக்குது. ஓகே, இப்போ ஒருத்தவங்க புதுசாக வராங்கன்னா அது வரலாம் வேணாங்கிற அந்த முடிவு எல்லாமே எடுக்கக்கூடியது பார்லிமெண்ட் தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்தியாவோட மெயின் அந்த என்ன சொல்கிறது, பவரில் இருக்கிறவங்க, இலங்கையில் பவரில் இருக்கிறவங்களும் இந்தியாவோட பவரில் இருக்கிறவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி கச்சத்தீவு வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ணலாங்கிற ஒரு ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டால் மட்டும்தான் பார்லிமெண்ட் வந்து அதை வந்து என்ஷூர் பண்ணுவாங்க. ஓகே, இதை கச்சத்தீவு வந்து ஜாயின் பண்ணலாமா வேணாமாங்கிற முடிவும், அது ஜாயின் பண்ணக்கூடாதுங்கிற பவரும் பார்லிமெண்ட்டுக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை மட்டும்தான் ஆர்டிகல் 2ல் வந்து சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுது, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு மாதிரி தடுமாறுது. பட் இதுதான் ஆர்டிகல் 2 பொறுத்த வரைக்கும். இந்தியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஃப்யூச்சரில் இந்தியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுற அதிகாரம் வந்து பார்லிமெண்ட்டுக்கிட்ட தான் இருக்குது. எந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃப்யூச்சரில் இப்போ பாகிஸ்தான் இருக்குது, நேபாளம் இருக்குது, நேபாளம் கூட இந்தியாவோட தான். ஃப்யூச்சரில் இப்போ பாகிஸ்தான் இருக்குது, கச்சத்தீவு இருக்குது, இல்லை சைனா இருக்குது, இந்த மாதிரி வேறு கண்ட்ரிஸோட எல்லைகள், அந்த எல்லைகளை இந்தியாவோட ஜாயின் பண்ணணுன்னா அதோட மொத்த முடிவும் பார்லிமெண்ட்டு தான் எடுப்பாங்க. ஸோ அதுக்கான பவரும் பார்லிமெண்ட்டுக்கிட்ட தான் இருக்குது. அதாவது இவங்க ஜாயின் பண்ணணும்னு வராங்க, இந்தியாவோட இது பண்ண வராங்கன்னா ஓகே, ஆர்டிகல் 2 படி அட்மிட் கச்சத்தீவு இன்டு இந்தியா ஆஸ் அ யூனியன் டெரிட்டரி, இந்த மாதிரி ஒரு லாவை வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆர்டிகல் 2வை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. ஆல்ரெடி நம்ம ஆர்டிகல் 1 பார்த்துருப்போம். ஆர்டிகல் 1ல் இந்தியாவோட பேர் 2 பார்த்துருப்போம். அப்புறம் இந்தியாவோட நிலப்பரப்பு எப்படின்னு பார்த்துருப்போம். அதோட டெரிட்டரிஸ், அதோட எல்லைகள் எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்துருப்போம். இன்றைக்கி ஆர்டிகல் 2வில் வந்து இதுதான் சொல்கிறாங்க, இதை தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்குது, அதை போக நம்ம பார்ப்போம். ஓகே, பை.